அண்ணே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த குழந்தை மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்க வந்து கேட்கும் போது கொடுக்கறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும் இல்லையா? என் மனசுலயே இந்த பயம் இருந்துகிட்டு தாமா இருக்கு. ஆனா அவளை பெத்தவங்களே வந்து கேட்டாலும் நான் கண்டிப்பா அந்த குழந்தைய கொடுத்து அனுப்ப மாட்டேன். அவங்க கையில கால விழுந்தாவது கெஞ்சி இந்த குழந்தைய என் கூடயே வச்சுக்கோமா. அம்மா, நம்மள மாதிரி நம்ம ரத்னாவை அவங்க பார்த்துக்க முடியாதுமா. ஏன் செல்லம்மா, பெத்தவங்க அந்த குழந்தைய வேணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் அவங்க அதை தேடிட்டு வந்திருப்பாங்கல்ல. அவங்க வேண்டான்னு விட்டுட்டு போன குழந்தைய தான் இருக்கும்மா. அதுதான் குழந்தைய தேடியே வரல. அப்படியே அவங்க என்னைக்காவது தேடி வந்தாங்கன்னா வரும்போது அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கலாமா. இப்போ ரத்னா கடற்கரையோட பொண்ணு, அதை முறப்படியா தத்தெடுத்து எல்லாருக்கும் சொல்லணும்னு கடற்கரை நினைக்கிறான். இவன் நினைக்கிற மாதிரியே செஞ்சுட்டு போட்டோமேம்மா. அண்ணிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் இது அவங்க குழந்தை தான், அதை நான் மதிக்கிறேன். கிரகப்பிரவேசத்தன்னைக்கு தத்தெடுக்கிறதும் வச்சுக்கீங்க. ஏன்னு எல்லாருக்கும் சொல்லித்தானே செய்ய போறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ரத்னா என் குழந்தைய நான் எதுக்கு தத்தெடுக்கணும்? என்ன இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? சொந்த குழந்தைய யாராவது தத்தெடுப்பாங்களா? இல்ல, ரத்னா உங்க வாரிசு தானே, அது எல்லாருக்கும் சொல்லல. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். தத்தெடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படியா? சரி. செல்லம்மா, சிம்பிளா நம்ம வீடு வரைக்கும் சொல்லி செஞ்சுக்கலாமே. நம்ம வீடு வரைக்கும்டா? அண்ணியோட அப்பா அம்மா எல்லாம் கூப்பிடுவீங்களே? கூப்பிடுவேன். இந்த வீடு வாங்கறதுக்கு ஒரு வகையில் அவங்க தானே காரணம். அவங்க மேல இந்த கோபத்துல தானே எனக்கு வீடு வாங்கணும்னு எண்ணமே வந்துச்சு. இப்ப அவங்க மேல எந்த கோபம் இல்லை. கண்டிப்பா நான் கூப்பிடுவேன். அவங்க மேல இருந்த கோபம் மட்டும் தான் தீர்ந்திருக்கா? என்னம்மா பொடி வச்சு பேசுற? வேற யார் மேல எனக்கு கோவம் வந்திருக்கு? சோழ அண்ணனும் இந்த விசேஷத்துக்கு கூப்பிடுவீங்கல்ல? அவனை ஏன் கூப்பிடணும்? நானும் அவனை வீட்டை விட்டு போக சொன்னேன். நானும் அவனை வேலைக்கு வரவனான்னு சொன்னேன். அவனா தானே போனா. அதுவும் நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சாபம் விட்டு போனா. அவனாலதான் என் மாமனார்கிட்ட கூட சண்டை போட்டேன். நான் ஏன் போய் அவனை கூப்பிடணும்? இந்த மாதிரி செல்லம்மா, சோலையை பார்த்தா எனக்கு கோபம் தான் வரும். அவனா வரதா இருந்தா வரட்டும். நான் போய் இந்த விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டேன். ஏன்னு இவ்வளவு கோபப்படுறீங்க? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா விசேஷம்னு வந்தா எல்லாரும் ஒண்ணு கூடன்னு. நீங்க குடும்பத்துல பெரியவர் தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதா என்ன? சோழ அண்ணன் மட்டும் என்ன நீங்க கெட்டு போயிட்டோன்னு சண்டை போட்டா வந்தாரு? உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே அவர் நினைச்சாரு. அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா கண்டவங்களா குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு கெடுத்துருவாங்க. எல்லாரும் ஒண்டா இருந்தா பலமா இல்ல தனித்தனியா இருந்தா பலமான நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. எப்போ கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னது காலம் முழுக்க மனசுல வச்சு கஷ்டப்படுறதை விட அதை தூக்கி எறிஞ்சிட்டு என்னதான் இருந்தாலும் சோழ, நீ என் தம்பி தானே, என்னை கண்டிக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு நீங்க அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா என்ன ஆயிடும்? கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கண்ணே. அப்புறம் என்ன, சோழ அண்ணன் வந்து உங்க காலிலே விழுந்துட போறாரு. அண்ணே, இந்த விசேஷத்துக்காவது எல்லாரும் ஒண்ணு சேருவோம் அண்ணே. சரிம்மா, நானு இந்த கிரகப்பிரவேசத்தை சிம்பிளா செய்யலான்னு பார்த்தேன். நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே சொல்லி கிராண்டா நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாருமா, நீ சொன்னபடி எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரையும் இந்த விசேஷத்துக்கு கூப்பிடுறேன், சோலை உள்பட. ரொம்ப நல்லது. நீங்க அண்ணனை கூப்பிட போகுது, நானும் உங்க கூட வரேன். சரிம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என் பிள்ளைகள்லாம் ஒற்றுமையா இருக்கணும். எனக்கு அது போதும்.
சார் வாங்க சார். என்ன டிசைன் பார்க்குறீங்க? வாங்க வரல, அடகு வைக்க வந்திருக்கேன். அடகு வைக்கிறதுக்கா? இதை செக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க? 5 லட்ச ரூபா சார். 5 லட்ச ரூபாயா? எல்லாம் ஒரிஜினல் தான் சார். ஒரிஜினல் தான் இருந்தாலும் செக் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அதான். இதெல்லாம் எங்கே சார் வாங்குனீங்க? தெரியல சார், இதெல்லாம் ஒய்ஃப் வீட்டில் போட்டிருந்தாங்க. அஞ்சு லட்ச ரூபாலாம் வராது சார், 3 லட்ச ரூபா தான் வரும். என்ன சார், பரவாயில்லைங்களா? சார் உங்கள் பேர், அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மணியரசு. மணியரசு. நம்பர் 10. நம்பர் 10. வெங்கட்ராமன் ரோட், வலசரவாக்கம், சென்னை. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். 9894098940. 98940721. இதில் ஒரு சைன் போடுங்க சார். என்னங்க சார்? தேங்க்ஸ் சார். இந்தப்பா, இதை உள்ள போய் பத்திரமா வைங்க. தேங்க்ஸ் சார். நகையை பத்திரமா பார்த்துக்க. கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் சேஃபாக பார்த்துக்குவோம் சார். நான் நெக்ஸ்ட் மந்த் திருப்பிக்கிறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. என்னையா கோழி பண்ண வைக்க போறியா? மாப்பிள, தினம் கோழி குழம்பு வச்சு நீங்க சாப்பிட்டது கிடையாது. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அப்படியா? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இத்தனை கோழியா? அத்தா, இன்ன வரையும் என் கைப்பக்குவத்தை நீங்க பார்த்ததே இல்ல. நான் சமைக்கிற ருசிக்கு இந்த கோழி எல்லாம் உங்களுக்கு பத்துமா பத்தாதானே பாருங்களேன். என்னமோ போமா, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு இந்த கோழி குழம்பு தான் மிச்சம் போல இருக்கு. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ ரெடி பண்ணி வை. போதும் போதும் போதும். நல்லா சாப்பிடுங்க மாமா. உங்களால எவ்வளவு முடியுமோ சாப்பிடுங்க. மிச்சத்தை வச்சிருங்க. சாப்பாட்டெல்லாம் மிச்சம் வைக்கூடாதுமா. புரிஞ்சுக்க மாட்டீங்களே தான். புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை பொண்டாட்டி சாப்பிட வேண்டாமா? அப்புறம் உங்களுக்காக நான் லெக் பீஸ் வறுத்து வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேமா. என்ன பார்க்காம சாப்பிடுங்க. லெக் பீஸ் கொண்டு வரேன். சாப்பிடுங்க மாப்பிள, திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். இங்க இருந்து இலைய நல்லா சமைச்சிருக்க தானா. அவ கைப்பக்குவமே தனி. தனோ, இங்க என்னடி நடக்குது?
சாப்பிட்டு இருக்கேன்ல ஏன் தொந்தரவு பண்ற? போடா, நான் சாப்பிட்றீங்கள இழுத்து வச்சு சாப்பிட்றீங்க வெக்கமா இல்லை உனக்கு? சோத்த போட்டா சோத்த திங்கன அதை விட்டு பாராக்கு பாத்துக்கிட்டா. யோ, என்னையா அவனுக்கு போய் விசிட்டு இருக்க? அவர் வீசாட்டினா நான் வீசிடுவேன்ல. என்னடி அவனுக்கு போய் லெக் பீஸ் கொண்டாந்து வைக்கிறேன்? இல்ல மாமா. இலை எங்க இருக்கு அங்கதானே வைப்பாங்க. அடியே, உனக்கு நான் புருஷனா அவன் புருஷனா? இப்போதைக்கு 2 பேரும் தான். ஆனா நான் தான் ஜீனியர். அவளுக்கு 8 வயசா இருக்கும்போது நான் தான். சும்மாரா, 8 வயசு புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டான். இது பெரிய அம்பளி மாமா கதை சொல்ல வந்துட்டாரு. நான் எதையும் அடுத்தவங்க செய்வாங்கன்னு எதுக்கு வெயிட் பண்றது? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டா. போய் என் பொண்டாட்டியோட சேர விட மாட்டான்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போடுறேன்டா. பண்ணு. ஏய், நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா. இப்பவே கையோட போலீஸை கூட்டிட்டு வரேன். உன் 8 வயசு கைதி அவங்ககிட்ட நான் சொன்னேன்னா உன்னை எட்டி மிதிப்பான்டா. அப்ப பாடுறா உன் நிலைமைய. நீ 80 வயசுல இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுன்னு உங்க அண்ணன் மகன் வடமலையிட்ட சொன்னா அவன் சங்கிலே மிதிப்பான். என்ன பாக்குற? உன் மானசரோவர் கதை வரைக்கும் எனக்கு தெரியும். ஒரே நாள்ல உன் பூர்வீகத்தை பூரா தோண்டி நோண்டி எடுத்துட்டோம்ல. சாப்பிடுறது நானு, விக்கல் உனக்கா? ஏய், தண்ணி எடுத்து குடியே. வயசான காலத்துல விக்கெட் செத்து போயிட போறா அப்படியே. ஐயோ ஐயா. மணியரசு, வா. என்ன மணியரசு, வெயிட் ரொம்ப. என்ன இது? 3 லட்சம் ரூபா சார். மணியரசு, நான் உங்ககிட்ட கேட்டது 5 லட்சம் சார். என்னால் அவ்வளோ பணம் உடனே புரட்ட முடியல சார். ஏய், என்கிட்ட இதுக்கு பேரம் பேசுற? நீ கொன்னது சாதாரண ஆள் கிடையாது மணியரசு. அசிஸ்டன்ட் கமிஷனரோட தம்பி. பார், இந்த கதை விடுற வேலை வேணாம். பணத்தை எடுத்துட்டு போய் நீ எரிச்சத என் கண்ணால பார்த்தேன். என் மொபைலையும் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். சார், நான் எரிச்சது தான் நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா என்ன நடந்துச்சு? இந்த கதைலாம் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்கத. எனக்கு தான் 5 லட்சம். நான் கேட்ட பணம் என் கைக்கு வரல, மொபைல் கமிஷனர் கிட்ட போயிடும். எப்படி வசதி? சார், இப்போ என்கிட்ட பணம் இல்லை சார். உண்மையா? சத்தியமா சொல்றேன் சார், என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை சார். மணியரசு, உன்னை பார்த்தால எனக்கு பாவமா தான் இருக்கு. வேணா ஒன்று பண்றேன். உனக்கு 2 நாள் டைம் தரேன். அது உனக்காக மட்டும்தான். அந்த 2 நாளுக்குள்ள நான் கேட்ட பணம் எனக்கு வந்தாகணும். புரிஞ்சுதா?
2 நாளுக்குள்ள 2 லட்சம் வேணும். நில்லுங்க. ஆமா, சார் ரொம்ப டயர்டா வர மாதிரி இருக்கு. சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா? ஏமா ரோஜா, ஐயாவுக்கு சூடா ஒரு கப் காஃபி கொடு. வேணாமா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இருங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. பேரம் பேசி வியாபாரத்தை எல்லாம் முடிச்சிருக்கீங்க. தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போயிருக்கோம்ல. சூடா ஒரு கப் காஃபி குடிச்சீங்கன்னா நல்லா இதமா இருக்கும். நீ போய் எடுத்துட்டு வா. போ, போ, போ. இருமா. ஏய், என்ன உளர்ற? நான் வெளியில வேலையா போயிட்டு வரேன். ஏதோ பேர் அது இதுன்னு உளறிட்டு இருக்க. லூசா நீ? பேச்ச மாத்தாதீங்க. ஆமா, தங்கம்ல இன்னைக்கு என்ன விலை விக்குது? இன்னைக்கு ரேட்ல தானே வித்தீங்க. ஒண்ணும் ஏமாந்துடலையே.